தாய் கிழவி. இந்த கதையை வந்து முத தம்பி சிவகுமார் முருகேசன் வந்து சொன்னப்போ உண்மையிலே ஒரு ஒரு சின்ன பையன்கிட்டருந்து இப்படி ஒரு ஸ்கிரிப்டை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அப்படியே ஒரு காமெடியாகவே சொல்லிகிட்டே வந்தார். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் பார்த்தா நம்மளை அறியாமல் கண்ணு கலங்குது. அந்த ரெண்டு வேரியேஷனுமே ஒரு பக்காவாக ஒரு ஒரு யங் டைரக்டர்கிட்டருந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக அந்த கதையை கேட்டோன்னா பயங்கரமாக ஒரு அப்படின்னா ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு ஒரு இந்த படத்தை மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு ஒரு தாட்டு வந்துச்சு. எந்த விஷயம் கட்டி பிடிச்சேன். தம்பி சொன்ன மாதிரி தம்பி பிரமாதண்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு வந்து சிவகுமார் முருகேசன் வந்து எனக்கு வந்து அறிமுகம் இல்லை பெருசாக. ஆனால் தம்பி சிவாலாம் சொல்லி வந்து பார்த்தாங்க. உண்மையிலே ரொம்ப ஒரு எப்படி சொல்ல ஒரு பெருமைக்குரிய படத்தில் நானும் இருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த படம் வந்து எப்படின்னா ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்குமே ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கிடைக்கணும்னு தான் எப்பயுமே எதிர்பார்த்து உட்காந்துருப்போம். நிறைய படங்கள் பண்ணுவோம். அதான் ஒரு சொல்லுவாங்க பேருக்கு 4 படம் சோருக்கு 4 படம்னு, அந்த மாதிரி வண்டி ஓடும். ஆனால் இந்த படம் வந்து எப்படின்னா ஒரு முழுக்க ஒரு ஒரு திருப்தியான ஒரு படம். எப்படின்னா வந்து இப்போ இந்த கோவில் யானையெல்லாம் கொண்டு போய் காட்டில் போய் முகாமில் விடுவாங்கல்ல 2-3 மாதம் புத்துணர்ச்சி முகாம். அந்த மாதிரி இந்த படம் நாங்கள் படம் எங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி முகாம் மாதிரி ஒரு 2 மாதம் ஒரு 1.5 மாதம் நாங்கள் வந்து அந்த வில்லேஜில் போய் புத்துணர்ச்சியாக இருந்தோம். ஏன்னா ஒரு நாளுமே ஒரு சீன் நடிக்கிறப்பையும் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரைட்டிங் ஸ்டைல் சீனு அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் சைடு எல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக சொல்லிக் கொடுத்தாப்புல சிவகுமார் முருகேசன். எங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு ஆரோக்கியமான ஒரு ஒரு போட்டி இருந்துச்சு. டயலாக் பேசலையாகட்டும் நடிக்கலையாகட்டும். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு ஹீரோ லெவலில் இல்லை, ஒரு அதே மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட்டு அந்த மாதிரி இல்லை, ஒரு கேரக்டரை பெருசாக பண்ணுற மாதிரி ஆள் இல்லை. எல்லாமே ஒரு மிடில் ஸ்டேஜ் நினைக்கிறேன். ஐ திங்க் தப்பா நினைக்கிறேன் தம்பி. எங்களுக்கு இந்த வாய்ப்புகளை வந்து இந்த ஒரு சகோதர கேரக்டர் நாங்கள் 3 பேர் பண்ணோம். மூத்த ஒரு புலி, நான் செகண்டு, தம்பி வந்து 3வது. இது இல்லாமல் முத்துக்குமார், முனிஷ்காந்த், இளவரசண்ணே, ரேச்சல், எனக்கு மனைவி அடைச்ச நிரோசா, இவருக்கு மனைவி அடைச்ச அந்த அவங்க எல்லாருமே வந்து அந்த மதுரையை சார்ந்தவங்க ரொம்ப பிரமாதம் பண்ணாங்க. ஏன்னா வந்து ஒரு லைவின் உச்சம். மனைவின்னு சொல்ல மாட்டேன் தம்பி, மனைவி தான். சரியா? இது வேற ஏன் கொளுத்தி போடுறேன் ஃப்ளோட பேசிட்டு விட்றா. இதே தான் ஸ்பாட்லேயும் நடக்கும், விட மாட்டாங்க நம்மளை. இந்த மாதிரி வந்து ஒரு அற்புதமான படம் கண்டிப்பாக வந்து. ஏன்னா வந்து நம்ம ஒரு சின்ன வயசுலேருந்து பார்த்த ராதியா மேடம், ஸ்ரீபிரியா மேடம் இவங்களாம் இருக்காங்க. இல்லை மேடம், நான் சின்ன வயசில் மேடம் அவங்களோட சேர்ந்து நான் வந்து இது வந்து 2வது படம். தர்மதுரையில் வந்து நான் வந்து அவங்களுக்கு மகான் நடித்தேன். இது செகண்ட் ஃபிலிம் மகான் நடிச்சிருக்கேன். அதுக்கு உண்மையிலே பெருமைப்படுறேன். அண்ணன் வந்து ஃபஸ்ட்டு சன் ஆஃப் தாய் கிழவி, அண்ணன் செகண்ட் சன் ஆஃப் தாய் கிழவி, நான் 3rd சன் ஆஃப் தாய் கிழவி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நண்பனுக்கு ஃபஸ்ட்டு நிவாஸ் மச்சி கலக்கிட்ட மச்சி, சூப்பர் மச்சி. ஏன்னா இன்றைக்கி விழாவின் நாயகன், இசை வெளியீட்டு விழாவின் நாயகன் அவருக்கு சூப்பர் மச்சி. இது ரொம்ப முக்கியமான, ரொம்ப மகிழ்ச்சிகரமான, ரொம்ப எனக்கு தேவையான ஒரு மேடை. ஏன்னா இந்த படம் ரொம்ப முக்கியமான படம் எங்களுக்கு. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கும், அதாவது வடிவேல் சார் சொல்லுவார், என்ன மனுஷன் இந்த மாதிரி இந்த இயக்குனர் வந்து என்ன மனுஷன் ஒன்றுமே புரியலை. இப்பணிவோட மொத்த உருவம், பணிவுக்குன்னு ஒரு உருவம் இருக்கும்ல, அந்த உருவம் அங்கே பார்த்துக்குங்க, அப்படியே பார்த்துக்குங்க. அவர் தான் அதாவது அறிமுகமாகும்போது ஒரு பணிவில் இருந்தாப்புல, படப்பிடிப்பு போகும்போது இன்னும் பணிவாயிட்டாப்புல, பணிவு கூடிக்கிட்டே போகுது. இப்போ படம் ரிலீஸுக்கெல்லாம் என்ன எனக்கு நாளைக்கு சக்ஸஸ் ஆகிடும், அவார்டுக்கெல்லாம் போவாரா மாட்டாரான்னு தெரியல, அந்தளவுக்கு பணிவு. இப்படி ஒரு மனுஷனை, இப்படி ஒரு அற்புதமான எழுத்தாளர், அற்புதமான இயக்குனர், இந்த மாதிரி ஒரு இயக்குனரை எனக்கு அறிமுகப்படுத்தினதுக்கு, இப்படி ஒரு படத்தில் மிகச்சிறப்பான படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நமது அன்பு அண்ணன் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன். தலைவரே, ரொம்ப ரொம்ப நன்றி. இது ரொம்ப முக்கியமான படம், உங்களுக்கு தெரியும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி இயக்குனருடைய இந்த அன்பு, நட்பு, அவர் கூட இந்த பயணம், இது ரொம்ப முக்கியம். இது எல்லாம் இது மொத்தத்துக்கும் காரணம்
நீங்கள் அன்றைக்கி ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்க. கேட்கும்போது தலை படப்பிடிப்பு அதை நீங்கள் எங்கே வேணாலும் வந்துட்டு போங்க அப்படி தான் பேசுவார். எங்கே வேணாலும் வந்துட்டு போங்க, ஒரு நல்ல கதை, நல்ல இயக்குனர், உடனே கேட்டுருங்க அப்படின்னாரு. உடனே அன்பு தம்பி சிவகுமார் முருகேசன் எங்கள் வீட்டுக்கே வந்தாப்புல உட்காந்து ஒரு 2.5 மணி நேரம் கண்ணை எடுக்கவே முடியாது. அவர் ஒரு ஸ்லாங்கு பேசுவார். இப்போ மதுரை ஸ்லாங்குங்கிறது மதுரை சிட்டிக்குள்ளே இப்போ நான் பேசுகிறது, அண்ணன் பேசுகிறது, சூரியன் அன்பு அண்ணன் சூரியன் பேசுறதுன்னா மதுரை சிட்டி அதை அது மதுரை லிமிட்டுக்குள்ளே இருக்க ஸ்லாங்கு. நீ அப்படியே உசிலம்பட்டியை பக்கம் அப்படியே செக்கானூர் நீ பக்கம் போனீங்கன்னா வண்டி எடுத்து அது ஒரு இழுவை வலுவாகும். அதுக்குன்னு ஒரு இழுவை இருக்குது. அந்த ஸ்லாங் பேசுகிறது, மதுரை ஸ்லாங் பேசுகிறது, அங்கே அதுக்குள்ளே ஒரு 4-5 மதுரை ஸ்லாங் இருக்குது. அது எல்லா ஸ்லாங்கையும் பேசுகிறதுல அவர் ஒரு பயங்கரமான ஸ்பெஷலிஸ்ட்டு. அந்த 2.5 மணி நேரம் நமக்கு நரேஷன் பண்ணதில் லைன் பை லைன் ஒவ்வொரு கேரக்டருக்கு என்ன மாடுலேஷனோ அந்த மாடுலேஷனில், குறிப்பாக மேமுடைய வசனங்கள், எங்கள் எல்லாருடைய வசனங்கள் அதே மாடுலேஷன் அவ்வளோ சூப்பராக அப்படியே படம் ஓடிச்சு கண்ணுக்கு. வீட்டுக்கு வந்தால் நம்ம வந்து ஜூஸ் கொடுப்போம், ஒரு வாட்டர் மெலன் ஜூஸ் கொடுத்துருந்தோம். சரி இன்டர்வல் வரும், இன்டர்வல் முடிச்சோன்னே 2 பேரும் குடிப்போம்னு, அது கீழே போய் மண்டி சேர்ந்து மேலே தண்ணி நின்றுச்சு. 2 பேருமே குடிக்கலை. தொடர்ந்து அவர் சொல்லி முடிக்கிற வரைக்கும் அவ்வளோ சிரிக்க வச்சார். என்ன கதாபாத்திரம் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் வந்து எனக்கு கதை சொல்ல ஆரம்பித்தார். அவ்வளோ வந்து சிரித்து உருளை வச்சு கடைசியாக பயங்கரமாக எமோஷனலாக கண்கலங்க வச்சு எந்திரிச்சு கட்டி பிடிச்சிட்டேன். சிவா, நான் அந்த கேரக்டர் நேம் சொல்லிக்கிட்டோமா சிவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னுடைய கேரக்டர் பேர் வந்து மேம், என் கேரக்டர் சொல்லக்கூடாது, அவ்வளோதான். இன்டர்வியூலாம் சொல்லிவிட்டேனே. ஓகே மேடம், என்னுடைய கேரக்டர் நேம் சரி வேணான்னு சொல்லிட்டாங்க மேடம். அது அந்த நான் இப்படி சொல்லிடுறேன், எனக்கு கிடைச்ச பெரிய செல்வம் அந்த கதாபாத்திரம். ஆமா, என் லைஃப்ல எனக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான செல்வம் அந்த கதாபாத்திரம். ஒரு கிஃப்ட். ரொம்ப நன்றி சிவா, இப்படி ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்து, இப்படி ஒரு முக்கியமான படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்து, உங்கள் அன்பை நட்பை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு, அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் இன்னைக்கு சேயோனில் முக்கியமான கேரக்டரில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சிவா. தலைவரே, உங்களுக்கும் சிவாவுக்கும் மனமார்ந்த நன்றிகள், பெரும் மகிழ்ச்சி. நம்மளுடைய சிவகார்த்தியன் ப்ரொடக்ஷன்ஸ் கலை ப்ரோ, லவ் யூ ஸோ மச் ப்ரோ. நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட் ப்ரோ, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க ப்ரோ. ரொம்ப பெரிய எனக்கு ஒரு வழிகாட்டி அவர். நிறைய விஷயம் எனக்கு கைட் பண்ணுவார். நான் மதுரையில் இருக்க எல்லா மெஸ்ஸும் கூப்பிட்டு போயிட்டேன் 40 நாள் ஷூட்டிங்கில். எப்படியாவது என்னைய மாதிரி ஆக்கிரோன்னு பார்த்தேன், ஆனால் அவர் ரிவர்ஸில் போயிட்டார். நான் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ, ஆல்வேஸ் லவ் யூ ப்ரோ. மொத்தமாக இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான படம். சரசா சொன்ன மாதிரி விமன் இண்டிபெண்டன்ஸை பற்றி பேசுது, ரொம்ப அவசியமான ஒரு அரசியலை பேசுது, ரொம்ப பொலிட்டிக்கலி ரொம்ப சரியான படம். இப்படி ஒரு படத்தில் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த சிவகார்த்தியன் தலைவருக்கு, சிவமுருகேசன், எங்கள் அன்பு தம்பி இயக்குனருக்கு, பேஷன்ஸுடைய சுதன் சாருக்கு, கலை ப்ரோக்கு, எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிகள். ரொம்ப மகிழ்ச்சி இருக்குது. ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் சேயோன். எங்கள் அன்பு அண்ணன் சூரிய அண்ணன் கூட வந்து இப்போ மண்டாடி அண்ணனுடைய அன்பால் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ அடுத்த அதில் சந்திப்போம் நம்ம. ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ.